ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, வெற்றி செய்தியோடையும் நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய மங்களகரமான நல்ல செய்தியோடும் தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஆமீன் செல்லவே. இன்று மாலைக்குள்ளாகவே நான் யாருங்கிறத உனக்கு நிரூபித்து காட்ட போகிறேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். பொறுமையாக இரு. எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொன்னேன் அல்லவா? இதோ நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாகவே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வந்திருக்கேன். எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு பாதுகாவலாகவும் நான் இருக்க போகிறேன். எப்போவுமே நீ பேசுகிற வார்த்தையிலும் சரி, உன் வாழ்க்கையிலையும் சரி, கோபப்படாமல் பொறுமையாக அமைதியாக வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக மாறு. இப்போது நீ சந்திக்கிற கஷ்டம் மிக பெருசு, சாதாரணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இது ஒரு சோதனை காலம் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டாம். இழந்ததை நினச்சி அழுகாதே. நான் உனக்கு தரப்போகிறது அதை விட பெருசாக இருக்கும் என் செல்லமே. எல்லா தோல்விகளையும் தாண்டி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுப்பதற்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய கண்ணீர் ஒருபோதும் வீணாக போகாது. நீ பட்ட துன்பங்களை எல்லாம் பார்த்த நான் அதை துரத்தி அடிச்சிட்டு அதுக்கு பதிலாக உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் கொடுக்க வந்திருக்கேன். நீ பெறப்போகிற வெற்றி மிக பெருசாக இருக்கும். உன் பாதையில் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. யாரையும் தேவையில்லாமல் பின்னுக்கு இழுக்க நினைக்காதே. யாரோடையும் போட்டி போட்டு பொறாமைப்படவும் வேண்டாம். ஏன்னா கெட்ட எண்ணங்கள் மனிதனுடைய மனசுக்குள்ள கெட்ட சக்தியாக மாறி அவனையே அழிச்சிடும். நீ எப்போதும் போட்டி போடாமல் யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையில் முன்னேறணுன்ற வைராகியத்தோட வாழு. உன் குறிக்கோள் சரியாக இருந்தாலே கண்டிப்பாக உன்னால் நேர்மறை எண்ணத்தோடு ஜெயிக்க முடியும். மற்றவங்க குறுக்கு வழியில் போனாலும் நீ நேர்வழியில் போக தயாராகு. நீ ஜெயிக்கிறது உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். எந்த இடத்தை அடைய முயற்சி செஞ்சாயோ, எவ்வளவு பெருசாக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டியோ, அந்த இடத்தை அடைவதற்கும் பெருசாக ஜெயிச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க கவலை என்னன்னு எனக்கு புரியுது. என்னடா இது வாழ்க்கை, ஏண்டா வாழ்கிறோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு தானே வாழ்ந்த. இனிமேலும் எந்த எதிர்மறை எண்ணங்களோடும் நீ இப்படி யோசிக்க வேண்டாம். நடந்ததை தாண்டி வாழ்க்கையில் நீ நடக்க போகிற விஷயங்களை நல்லபடியாக யோசி. இன்னும் நீ பார்க்க வேண்டிய பல சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்குது. நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையை அழகாக்கி மகிழ்ச்சியான தருணங்களை நான் உருவாக்குவேன். உன்னை அள வைத்த பிரச்சனைகள் உன்னை வலிமையாக்குவதற்காகவே வந்தது. உன் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் நடத்தி தருவேன். இப்போது நீ கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு இந்த உலகமே உன் பேரை பெருமையாக பேசும் காலம் வரப்போகுது. தலையை உயர்த்தி தைரியமாக நடந்து போ. எந்த தோல்விகளும் உன்னை பலவீனமாக்கிறாத அளவுக்கு நான் உன்னை வெற்றிகரமான வலிமை உள்ள ஆளாக மாற்றி காட்டுறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கஷ்டம் வந்தாலும் உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தைரியமாக உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய். எந்த விதத்திலும் தோல்விகள் உன்னை தடுமாற செய்யவோ தடுமாற்றவோ தடுக்கவோ நான் விட்டுட மாட்டேனேன் செல்லமே. தோல்வியை தாண்டி உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வந்து சேரும். நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் அவசரப்படாத. நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே இந்த உலகம் கூடிய சீக்கிரம் உன்னை பாராட்டும்படியும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நீ வெற்றி பெறும்படியும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன். இப்போது நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. இனிமேதான் ஒரு சிறந்த பகுதி தொடங்க போகுது. நீ வடித்த கண்ணீரையும் நீ பட்ட கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சாயப்பா உன் முயற்சிக்கு நல்ல பலனை கொடுக்குறேன். நம்பிக்கை தான் மிகப்பெரிய சக்தி.
எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு. நீ மனசு உடையாமல் இருந்தினாலே கண்டிப்பாக உன்னால் ஜெயிச்சிட முடியும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் தடைகளை உடைத்தெறிந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணுன்ற வைராகியத்தோடு இரு. எல்லா விஷயத்துக்கும் ஒரு சரியான நேரமும் காலமும் உண்டு. இத்தனை நாட்களாக நீ வேண்டி கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாக வெற்றிகரமாக உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் அதிகமாக உனக்கு அள்ளி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கு மனத்தெளிவே நான் உண்டு பண்ணுவேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உடஞ்சி போன உன் மனசுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன். நீயும் தைரியமாக இரு. உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உன் நம்பிக்கையை அதிகரிக்கும் விதமாக நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். என்னை மனசார நினைக்கிற உனக்கு நிம்மதி தானாகவே வந்து சேரும். எது நடக்கணுமோ அது எப்படி நடக்கணுமோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். கவலைப்படாமல் காலங்களை கடந்து செல்ல தயாராகு. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்க வேண்டாம். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே? பேசுகிறவங்க 1000 பேசிட்டு போகட்டும். உன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள இந்த சாயப்பா இருக்கேன். உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் நான் உனக்காக உன் பக்கத்தில் வந்து நிற்பேன். அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி. இன்பமாக இருந்தால் அதை உனக்கு இரட்டிப்பாக அதிகரிப்பேன். துன்பமாக இருந்தால் அதை உன்னிடமிருந்து நான் துரத்தி அடிப்பேன் என் தங்கமே. நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து தர்றேன். நீ தனியாக இல்லை, நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோட பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோட முன்னேறு. தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்குவேன். உன்னை விட கஷ்டப்படுறவங்க இங்கே நிறைய இருக்கும்போது உன் கஷ்டத்தை பெருசாக நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. போதுன்ற மனசே பொன் செய்யும் மருந்துங்கிறத புரிஞ்சுக்கோ. இல்லாததை நினச்சி வருத்தப்படாமல் இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கோ. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதில் குறை காணாதே. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்கன்னு எல்லா மனிதரிடம் இருக்கும் நல்ல விஷயங்களையும் நிறைகளையும் பார்க்க பழகு. யாரையும் தேவையில்லாமல் குறை சொல்ல வேண்டாம். யார் உனக்கு உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கோ. நன்றி உணர்வோடு இருந்துக்கோ. நான் யாருக்கும் அநீதி செய்ய மாட்டேன். எல்லாருக்கும் நல்லதையே செய்ய நினைக்கிறது போல உனக்கும் உன் வாழ்க்கையில் நான் நன்மைகளை அள்ளித் தருவேன். ஆணவம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் வாழ்க்கையை அழகாக மகிழ்ச்சியாக நீ வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் எல்லாமே என்னுடைய அருளால் உனக்கு நல்லதே நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை நீ என் பொறுப்பில் விட்டுட்ட பிறகு எதை நினச்சும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை உயரும் என் செல்லமே. ஆரோக்கியத்தில் நீ கவனம் செலுத்தும் போது அனைத்தையும் உனக்கு நல்ல முறையில் நான் நடத்தி கொடுப்பேன். வெற்றியை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு நீ வாழ்க்கையில் உயர்வதற்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு. அனைத்திலும் உனக்கான சிறப்பான நல்ல மாற்றங்களை நான் வச்சு தருவேன். உன்னை நம்பிதான் இந்த உலகம் இருக்குன்னு நீ நினைக்கவும் வேண்டாம். இந்த உலகத்தில் யாருமே உன்னை எதிர்பார்க்கல நினைக்கலன்னு நீ யோசிக்கவும் வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கிட்டு உனக்கான செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. அதிகமான அன்பை விட ஆழமான புரிதல் தான் உறவுகளை நீண்ட காலம் நிம்மதியாக வாழ வைக்கும்ன்றதை நீ மறந்துட வேணாம். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சிறப்பான விஷயங்களை செஞ்சு தர இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீயாக விரும்பி உனக்காக முயற்சி செய்யாட்டா உன்னை யார் வந்து உயர்த்த முடியும்? உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ தான் செய்யணும் என் செல்லமே. உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கோ. உனக்கு நீயே தைரியத்தை கொடுத்துக்கோ. வேற யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். நீ நினச்சினா நீ மனசு வச்சினா கண்டிப்பாக உன்னால் உயர முடியும். உன்னை பெத்த தாய்கிட்ட அன்பாக பேசு. தந்தைகிட்ட மரியாதையாக பேசு. கணவரோ மனைவியோ அவங்கக்கிட்ட உண்மையை பேசு. சகோதரர்களிடம் நண்பர்களைப் போல எல்லாத்தையும் பேசு. அவங்கள கூட பிறந்தவங்ககிட்ட பாசத்தோடு இரு.
குழந்தைகளிடம் உற்சாகமாக குழந்தையாக மாறி பேசணும். அதிகாரிகளிடம் பணிவாக பேசணும். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ எப்படி பேசணுங்கிறத கற்றுக்கோ. உன் கூட நீ தன்னம்பிக்கையோட தைரியத்தோட உன் மனசுக்குள்ளேயே பேசிக்கணும். ஆசிரியர்களிடமும் முதியவர்களிடமும் நன்றியோடும் கனிவோடும் பேசணும். ஏழைகளிடம் இரக்கத்தோடு பேசணும். தெரியாதவங்க கிட்ட எச்சரிக்கையோட பேசணும். இப்படி யார்கிட்ட எப்படி பேசணுன்றதை நீ கற்றுக்கிட்டாலே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்துடுவா என் தங்கமே.